குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு டிஷ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்குலாம் இது ஒரு வரப்பிரசாதமே சொல்லலாம். எங்கன்னா வெளில போயிட்டு வரோம், தோசை மாவு இருந்தால் இதை வச்சு நம்ம ஊட்டிடலாம். ஃபஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம், ஸோ ஆயிலே தேவைப்படாது. கடலைப்பருப்பு நல்லா வறுத்துட்டு அது கலர் சேஞ்ச் ஆன அப்புறம் பெரிய பிளேட் எடுத்து ஆற வச்சுருங்க. அடுத்து உளுத்தம்பருப்பு, நம்ம கடலைப்பருப்பு எடுத்த அதே அளவு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கோம். உளுத்தம்பருப்பையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். உளுத்தம்பருப்பு கலர் வந்து கோல்டன் கலராக அது மாறணும். அதே பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு 15 பல் காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன், அதையும் நல்லா வறுத்துருங்க. கலர் சேஞ்ச் ஆகும் போதே எடுத்துருங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். நெக்ஸ்ட்டு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு தோலோட போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால் நான் தோலோட ஆட் பண்ணியிருக்கேன். இதை எல்லாத்தையும் வறுத்து அதே பிளேட்டில் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க, பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கலர் சேஞ்ச் ஆன அப்புறம் அதையும் அந்த பிளேட்டில் போட்டு மொத்தமாக எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆற வச்சிடணும். நான் இது ப்ரெக்னென்ட் லேடிக்கும் சேர்த்து செய்கிறதுனால இதில் நான் எள்ளு ஆட் பண்ணல. எள்ளு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையும் நல்லா ஆறுன அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா உங்களுக்கு தேவைன்ற ஃபார்முக்கு பவுடர் ஆக்கிக்கோங்க. நான் நல்லா சாஃப்டாகவே அரைச்சிருக்கேன், ஏன்னா எங்கள் பாப்பாவுக்கு சாஃப்டாக இருந்தது ரொம்ப பிடிக்கும். எப்போ பொடி அரைச்சாலும் அவள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ரெடி ஆகிடுவாமா, நான் எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால ஒரு ஏர் டைட் டப்பாவில் ஸ்பூன் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பருப்பொடிக்கு நம்ம யூஸ் பண்ணுறது நார்மல் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் இதில் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி விளாக்ஸ்க்கு மறக்காமல் லேசி கோச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.